வெல்கம் டு மாணவன்.com. .com மாணவன்.comல நம்ம நிறைய மேக்ஸ் சம்மந்தமான வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே நம்ம .comல தமிழ் இலக்கணம் சம்மந்தமான வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ சிம்பிளிஃபிகேஷன் சம்மந்தமான வீடியோஸை பார்க்க போகிறோம். இப்போ இந்த மேக்ஸ் வீடியோவில் இதே போல் ஒரு கணக்கு கேட்டிருக்காங்க. இது ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி விஓ எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ரூட் ஆஃப் த்ரீ பவர் ரூட் ஆஃப் த்ரீ பவர் ரூட் ஆஃப் த்ரீன்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க ஏபிசிடின்னு. இப்போ இதேமாரி கணக்கு வந்திருக்கு. இதை எப்படி நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்கள் ரூட் த்ரீக்கு ஒரு வேல்யூ எடுத்து ஸோ அது மூலயமா நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிகிட்டே வருவீங்க. இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையான ஒரு மெத்தட் சொல்லித்தர போகிறேன். இதே போல் ஒரு கணக்கு வருது அப்படின்னா இது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஈஸியாக, அதுவும் ரொம்ப டைம் சிக்கனமாக நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ இதே போல் ரூட் த்ரீ அதே போல் ஒரு மதிப்பு வந்துச்சு அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஏ 2 power n minus 1 divided by 2 power n. ஸோ இதான் அந்த ஃபார்முலா. இதே போல் உங்களுக்கு கணக்கு வந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், இங்கே எதுவுமே ப்ளஸ்ஸு இல்லை மைனஸ் வரல, மல்டிபிளில் வந்திருக்கு. ஓகே, இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதே போல் ப்ளஸ்ஸு இல்லை மைனஸு அதே போல் கணக்கு வந்துச்சுன்னா அது வேறு மாதிரி ட்ரிக்ஸ் அவங்க சொல்லித்தரேன். இப்போ இதே போல் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ ரூட் டூ ஸோ ரூட் டூ இதேமாரி வந்தாலும் ரூட் செவன் ஸோ ரூட் செவன் இதே போல் கணக்குகள் வந்தாலும் நீங்கள் இந்த ஃபார்முலாவை நீங்கள் மதிப்பீடு செய்யலாம். இப்போ இந்த ஏங்கிறது என்ன அப்படின்னா, இங்கே பார்த்துங்க, இப்போ இந்த 3 இதே போல் நிறையா நம்பர்ஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்கள் ஏன்னு வச்சுக்கிங்க. ஸோ இங்கே 3ங்கிறது போடுங்க. என்னங்கிறது என்னன்னா ரூட்டு. ஸோ இந்த ரூட்டுங்கிறது நீங்கள் என்ன வச்சுக்கிங்க. இப்போ இங்கே எத்தனை ரூட் இருக்குது பாருங்கள், 1 2 3 4. ஸோ 4 ரூட் இருக்குது. அப்போ 2 power 4 minus 1 divided by இங்கே பாருங்கள் அதே போல் 2 power என்னங்கிறது ரூட்டு. அப்போ 2 power 4. ஸோ அப்போ சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா 3 2 power 4ங்கிறது 16 minus 1. அதே போல் 2 power 4ங்கிறது 16. ஸோ அதே போல் பாருங்கள் 3 16 minus 1ங்கிறது என்ன 15 divided by 16. இப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா பி 3 power 15 divided by 16 தான் ஆன்சர். ஸோ எவ்வளோ எளிமையாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இன்னும் எளிமையாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதை இன்னும் ரொம்ப எளிமையாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். எப்படின்னா பாருங்கள், இப்போ 2 power n. ஸோ இந்த கான்செப்டை வச்சுக்கிங்க. இப்போ 2 power n, இந்த எண்ணுங்கிறது உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ரூட் சொல்லியிருக்கேன். அப்போ 2 power எத்தனை ரூட் இருக்குது, 4 ரூட் இருக்குது. ஸோ அப்போ என்ன 2 power 4ங்கிறது 16. ஸோ இப்போ 16 கழிச்சிட்டேன். எத்தனை நம்பர் இங்கே அதிகமாக வந்திருக்கு, நம்பர்ஸ் அதிகமாக உள்ளது தான் 3. ஸோ 3 இங்கே காமனாக வச்சுக்கிட்டேன். 16 கீழே போடுறேன், அதை எப்படி டிவைட் பை போட்டுங்க. 16 அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் என்ன 15. ஸோ 3 15 by 60ங்கிறது ஆன்சர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு கணக்கு நான் சொல்லித்தரேன். ரூட் ஆஃப் 5 ஸோ ரூட் ஆஃப் 5. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இந்த ரூட் ஆஃப் 5 இஸ்கோல்ட்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் பாருங்கள் 2 power n 2 power nல இப்போ எத்தனை ரூட் இருக்குங்க, 3 இருக்குது. ஸோ அப்போ 2 power 3 2 power 3ங்கிறது என்ன உங்களுக்கு 8ங்கிறது தெரியும். ஸோ இப்போ அதிகமாக வரக்கூடிய நம்பர் என்னங்க 5. ஸோ 5ங்கிறது காமனாக வச்சுக்கிங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி 8 கீழே போடுங்க, அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் என்ன 7. ஸோ 5 7 by 8ங்கிறது ஆன்சர். ஸோ இதே போல் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியிலோ இல்லை ஆர்ஆர்பிலையோ இதேமாதிரி ரூட் கணக்கு உங்களுக்கு பண்ணுறதை விட இதை மாதிரி நீங்கள் ட்ரிக்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம். இதே போல் நிறைய மேக்ஸ் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே மாணவன்.com வெப்சைட்டில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. நன்றி.